உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் நெஞ்சு பொறுக்குதலை நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. 100 ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு மழை வெள்ளம் என்று சொன்னார்கள். பாதிப்புகள் என்பது சொல்ல முடியாத அளவிற்கு பாதிப்புகள். பேருந்துக்காக காத்திருந்த நாம் படகுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இதுபோன்று இயற்கை பேரிடர்கள் ஏற்படுகின்ற போதெல்லாம் இந்த இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ளும் அளவிற்கு நாமும் அரசும் தயாரான நிலையில் இருக்கின்றோமா என்பதை குறித்து நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். மழை விட்ட பிறகு நேராக அடையார் அந்த சைதாப்பேட்டை பிரிட்ஜாண்ட போய் வண்டியை நிறுத்திட்டு அந்த வண்டியை பார்த்துட்டு எட்டி பார்த்துருக்கான். பார்த்தா அந்த தண்ணீர்கள் எல்லாமே குறைந்து போயிருக்கிறது. இப்போ மனசுக்குள்ளேயே சொல்லிக்கணும்னா, இவ்வளோ அமைதியாக இருக்கிறியா, நீயாடா என்னை கொல்ல பார்த்த அப்படின்னு. இந்த மழை வெள்ளத்தை பார்க்கும்போது நீயாடா என்னை கொல்ல பார்த்தா அவனுடைய மனநிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும், குழந்தைகளுடைய மனநிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். இனி மழை என்றாலே ஒரு மகிழ்ச்சி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மாதிரி, மழைந்தால் எப்போ வெள்ளம் வரும் அப்படின்னு ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள். அப்போ இதை எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? எதிர்கொள்வதற்கு இப்போ இது வந்த பிறகு போட் இல்லை, அன்றைக்கி பார்த்து பால் கிடையாது. அப்போ இந்த மாதிரியான ஒரு இடர்பாடுகளை சந்திக்கின்ற அளவிற்கு நம்ம என்ன பண்ணணும்? தேசிய பேரிடர் மேலாண்மை எந்த அளவில் இருக்கிறது? தமிழகத்தில் இருக்கக்கூடிய பேரிடர் மேலாண்மை எந்த அளவில் இருக்கிறது? நீர் மேலாண்மை நம்முடைய இது சரியாக இருக்கின்றோமா? நீர்பிடிப்பு பகுதிகளை நாம் அறிந்திருக்கின்றோமா என்றெல்லாம் பார்க்கின்ற போது நிச்சயமாக அரசுக்கும் மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சி. நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய குழு உறுப்பினர் திரு மகேந்திரன் ஐயா நம்முடைய வந்திருக்கிறார். இது போன்ற சமயங்களில் இராணுவத்தினுடைய பணி மிக முக்கியம். அதே மாதிரி கப்பல் படையினுடைய பணியும் மிக முக்கியம். நேவிலிருந்து ஓய்வு பெற்ற கமாண்டர் திரு எஸ் சேகர் அவர்கள் நம்முடைய வந்திருக்கிறார். ஸோ உலக அளவில் யுனெஸ்கோவால் பாராட்டு பெற்ற யுனெஸ்கோனுடைய கவுன்சில் இருக்கக்கூடிய, அதே போன்று நம்முடைய தேசிய பேரிடருடைய ஆலோசகராக இருக்கக்கூடிய திரு ஹரிபாலாஜி அவர்கள் நம்முடைய வந்திருக்கிறார். ஹால்மார்க் மேலாண்மை கல்லூரியினுடைய ஓய்வு பெற்ற பேராசிரியர் திரு மணிவண்ணன் ஐயாவும் நம்முடைய இருக்கின்றார். மக்கள் இயக்கத்தை சேர்ந்த சதீஷ்குமார் அவர்களும் நம்முடைய இருக்கின்றார். பூமி மூழ்கி கொண்டே இருக்கிறது என்று ஒரு அழகான ஒரு புத்தகம், நல்ல கட்டுரைகளை எழுதக்கூடிய, அதே போல் சிறந்த அறிவியல் அறிஞராக திரு பொன்முடி அவர்களும் நம்முடைய வந்திருக்கிறார். இந்த இயற்கை பேரிடரை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் என்பதை குறித்து ஒரு ஆவணப்படம் இருக்கிறது. அந்த ஆவணப்படத்தை பார்த்துவிட்டு நாம் விவாதத்தை தொடரலாம். மழைக்காலங்களில் மாற்றங்கள், வெப்பக்காற்று, திடீர் வெள்ளம், வறட்சி, ஆழிப்பேரலை இவையெல்லாம் அடிக்கடி நேரக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளன என்கிறது இந்தியாவின் தட்பவெட்ப மாற்றத்திற்கான அரசிடை குழு. இவற்றையெல்லாம் எதிர்கொள்வதற்கான சாத்தியம் மக்களுக்கும் அரசிற்கும் இருக்கிறதா என்றால் இதுவரை இல்லை என்பதே பெரும்பான்மையானவர்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. இன்னொரு பேரிடர் நேர்ந்தால் அதனை எதிர்கொள்ளும் அளவிற்கு தமிழகம் தயார் நிலையில் இல்லை என்று தலைமை கணக்கு தணிக்கையாளர் 2012ஆம் ஆண்டு நடந்த பேரிடர்களை எதிர்கொள்வதற்கான அவசரகால நடவடிக்கை மையங்களை ஆய்வு செய்த பின்னர் அளித்த அறிக்கையில் தெரிவித்திருந்தார். 2015ஆம் ஆண்டு வரை இது அப்படியே தொடர்கிறது என்பதற்கு சென்னை செயற்கை பேரிடரே ஒரு சாட்சி. சரியான திட்டமிடல் இல்லாமையே இதற்கு காரணம். நகர விரிவாக்கம் என்ற பெயரில் நில ஆக்கிரமிப்பு, நீர்வழித்தடங்களை அழித்து கட்டிடங்கள், ஆற்றின் கரைவோர குடியிருப்புகள் போன்ற நிகழ்வுகள் ஒரு காரணமாக சொல்லப்பட்டாலும் செம்பரப்பாக்கம் ஏரி நீர் திறந்ததின் காரணமாக ஏற்பட்ட செயற்கை பேரிடர்களுக்கு முழுக்க அரசின் திறமையின்மையும் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி நீர் திறப்பும் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஏற்பட்ட குளறுபடிகளும் 39,000 கன அடி நீரை 60,000 கன அடியாக மாற்றிய நிர்வாக திறன் இல்லாமையும் இந்த செயற்கை பேரிடருக்கு காரணம் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஏரியின் நீரளவை கண்காணிக்க தவறியதும் அரசின் தாமதமான முடிவுகளுமே சென்னையை வெள்ளத்தில் மிதக்கவிட்டது என்று கூறாத பத்திரிகைகளே இல்லை. இதுபோன்ற பேரிடரை எதிர்கொள்ள மக்களும் இப்படிப்பட்ட அரசை நம்பி இருக்காமல் மெழுகுவர்த்தி, குடிநீர், தேவையான உணவுப் பொருட்களோடு விழிப்புணர்வோடும் தங்களை சுய பாதுகாப்போடும் வைத்துக் கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையே சென்னை வெள்ளம் நமக்கு பாடமாக புகட்டி சென்றிருக்கிறது. இனிமேலாவது விழிப்புடன் இருப்போம். இந்த மாதிரி ஒரு இயற்கை சீற்றம் வருகின்ற போது ஒரு ஏரியை எப்படி திறக்கணும், எவ்வளோ தூரம் திறக்கணும், இந்த மாதிரியான திட்டமிடல் நம்மகிட்ட இல்லாமல் இருந்துச்சா? இனிமேல் எதிர்காலத்தில் நம்ம அதை திட்டமிடக்கூடிய அளவுக்கு இந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறதா? ஏரியுடைய இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு அந்த இடங்களுக்கு அரசாங்கமே சில இடங்களில் அனுமதி வழங்கியிருக்கிறது.
அந்த அனுமதி வழங்கப்பட்டதன் பேரில் சில இடங்களில் ஃப்ளாட்ஸ் பில்டிங் இதெல்லாம் கட்டப்பட்டிருக்கு. தனியார் நிறுவனங்கள், தனியார் கல்லூரிகள் இது மாதிரி கட்டப்பட்டு அந்த வழித்தடங்கள் அடைக்கப்பட்டனாலும் சென்னையில் சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்கள், போக்குவரத்துகள், வழித்தடங்கல்கள், போக்குவரத்து பாதைகள், பாலங்கள், தரைப்பாலங்கள் இவைகள் மிகவும் மோசமான நிலையில் இருந்திருந்தன. அவற்றை சரி செய்யாததும், தண்ணீர் போக்குவரத்துக்கு உண்டான வழிப்பாதைகளை அரசாங்கம் சரியாக அமைக்காததும் மக்கள் வழி பிதுங்கி தடமாட்டத்தில் தள்ளப்பட்டார்கள். இன்னும் அரசாங்கம் இந்த படிப்பினையிலிருந்து இன்னும் பாடம் கற்றுக்கொள்ளவில்லைன்னு தான் சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, மழை வெள்ளம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 மாத காலம் ஆயிடுச்சு. அதுக்குண்டான திட்டமிடல்கள் இது வரைக்கும் எந்த ஒரு அமைப்பையோ அல்லது ஒரு குழுவையோ இது வரைக்கும் அமைக்கலை. இதிலிருந்தே தெரியுது இந்த அரசாங்கம் மிகவும் மோசமாக மக்கள் மீது அக்கறையோடு இருக்கிறதே தெரியுது. நல்லா ஒரு ஏரி போகுதுன்னா அந்த ஏரியிலேருந்து தண்ணி திறந்து விட்டாங்கன்னா அதோட அளவு தான் போகணும். இப்போ 200 ஃபீட்னா 200 ஃபீட் இருக்கணும், 400 400 இருக்கணும். அங்கே இருக்கிற இடத்துல வீடுங்கள்லாம் இருக்குது, அதில் அகற்றுறாங்க. ஏன் அகற்றுறாங்கன்னா ஒரு வீடு வந்தால் ஒரு ஊரே வந்துடுது. அது ஏன் மழைக்கு தான் அகற்றணுமா? அதுக்கு முன்னாடி ஒரு குழு போட்டு இங்கே எதுக்கு வீடு கட்டக்கூடாது, இது பாதுகாப்பு பண்ணணும், இது மாதிரி தண்ணி போகிறதுக்கான இடம், அதுக்கேற்ற மாதிரி அவங்க அதை சரி பண்ணணும். இப்போது நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படின்னு வந்துச்சுன்னா அதை எப்பயுமே ஒரு மனுஷ சக்தியால் அதை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அதுலேருந்து நம்ம கண்டிப்பாக தப்பிக்கலாம். அதுக்கான வழிகளை நம்ம கவர்மெண்ட் நமக்கு கரெக்டாக செஞ்சுதுன்னா வி கேன் டூ இட் எனிதிங். நம்ம எல்லாமே செய்ய முடியும். கடலூர் பொறுத்தவரையிலும் மிகவும் பேரிடரால் பாதிக்கக்கூடிய ஒரு மாவட்டம். இன்ன வரலும் அந்த மாவட்டத்தில் சரியான ஒரு பேரிடர் அமைப்பு கூட இந்த அரசாங்கங்கள் வைக்கலை. அப்போ இது தொடர்ந்து என்னென்னா அரசாங்கம் சுத்தமாக செயல்படாத ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து அதுக்கான முயற்சிகளை அரசாங்கம் கண்டிப்பாக செய்யணுன்றதை நம்ம சொல்லிடுவோம். அரசாங்கம் தயாராக இருக்குதான்னா 100% அதுக்கான டாக்குமெண்டேஷன் தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்டில் 100% தயாராக இருக்குது. அதுக்கான எல்லா மெஷர்ஸும் பாலிசி ஃப்ரேம் ஒர்க்கும் ரெடியாக போட்டு வச்சுருக்காங்க. இது எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இருக்குது. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் 1990 இருந்து 2000 10 வருட காலத்தில் என்னென்ன பேரிடர்கள் ஏற்பட்டிருக்கு, அதில் எத்தனை உயிர் இழப்புகள், 4344 உயிர் இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. அதில் நியர்லி 30 மில்லியன் பீப்புள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த 1999 2000 10 வருட காலத்திற்குள்ளே. ஸோ அது மூலிமா அவங்க எடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலிமா இனிமேல் வரப்போகிற காலகட்டங்களில் எந்த அளவுக்கு இந்த பாதிகளை தடுக்கணும், உயிர் பலிகளை தடுக்கணும்னு சொல்லிட்டு பல மெஷர்ஸை உருவாக்கிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் உலக நாடுகள் ஐக்கிய சபை இருக்குது. அது 1989 இன்டர்நேஷ்னல் டிகேட் ஃபார் நேஷ்னல் டிசாஸ்டர் ரிடக்ஷன் சொல்லிட்டு ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. அந்த அமைப்பின் மூலிமா முக்கியமான கொள்கை அவங்க என்ன எடுக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் மூலிமா உயிர் பலிகள், பொருள் பலிகள், பொருளாதார இழப்புகள் இதையெல்லாம் எந்த அளவுக்கு பெருமளவுக்கு குறைக்கணும், முக்கியமாக டெவலப்பிங் கண்ட்ரீஸில் எந்த அளவுக்கு இதை நம்ம செயல்படுத்தணும்னு முடிவு பண்ணி செஞ்சுருக்காங்க. இந்த செயலாக்க முறைப்படி எல்லா பாலிசி ஃப்ரேம் ஒர்க்கும் டிசைன் பண்ணி ஒரு நேஷ்னல் டிசாஸ்டர் ரெக்கவரி ரெஸ்பான்ஸ் அத்தாரிட்டின்னு ஒன்று க்ரியேட் பண்ணி, அதுக்கு கீழே ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் அத்தாரிட்டி க்ரியேட் பண்ணி அதுக்கான பாலிசி ஃப்ரேம் ஒர்க்கு, ஃபண்ட்ஸ் எந்த அளவுக்கு அலாட் பண்ணணும், எவ்வளோ ஸ்டேட் கான்ட்ரிபியூஷன் இருக்கணும், அதிலே ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட் இருக்குது, ஆர்டினரி ஜென்ரல் கேட்டகரி ஸ்டேட்ஸ் இருக்குது. அவங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே டிசைட் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன கொஸ்டின்னா இருக்குது, என்ன இல்லைன்னா இம்ப்ளிமெண்டேஷன் இல்லை. இப்போ சார் சொல்கிறாரு ஐநா சபை இதெல்லாம் சொல்கிறாங்க. எங்களுக்கு தேவை ஒரு திட்டமிடுதல் மட்டும் இல்லை, எங்கள் உயிர் போகும்போது காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு தான் எங்களுக்கு தேவை. வெறும் பேப்பர்லேயும் ஒரு ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்ற மாதிரி ஒரு பேப்பரில் இருந்தால் மட்டும் எங்களுக்கு பத்தாது. குறிப்பாக இந்த இயற்கை வெள்ளத்தில் உபகரணங்கள் நமக்கு இருந்துச்சா நம்மளை காப்பாற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு? அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இப்போ சென்னையில் நம்ம இந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த பிரச்சனை வந்ததற்கு பிறகு தான் இதை பற்றி பேசணுன்ற ஒரு சிந்தனை எண்ணம்ன்றது மக்கள்கிட்டயே வந்திருக்கு. ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய வெட்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விஷயத்தை பற்றி பேசணுன்ற அந்த அவேர்னஸே இப்போ தான் அரசாங்கத்துக்கே வந்திருக்கு. இதுவே ஒரு மிகப்பெரிய வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இது தமிழ்நாட்டிலேயோ சென்னையிலையோ அல்லது இந்தியாவிலேயோ இருக்கக்கூடிய பிரச்சனை மட்டுமே கிடையாது. இது ஒரு குளோபல் கிரைசிஸ். இன்றைக்கி உலகளாவிய அளவில் பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் சேஞ்சஸ்ன்றது டிராஸ்டிக்காக இருந்துட்டு வருது. புவி அதிகமாக வெப்பமடையுது. ஒரு கண்டங்களும் இடம் மாறுறதுக்கான அந்த ஒரு சிம்டம்ஸ் தெரியுது. இந்த மாதிரி பல எச்சரிக்கைகளை இன்றைக்கி விஞ்ஞானிகள் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த விஷயங்கள் அரசாங்கத்திற்கு தெரியாத ஒரு விஷயம் கிடையாது. இப்போ அரசாங்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், வரும் முன் காக்கக்கூடியது தான் அரசாங்கம். வந்த பிறகு மருந்து கொடுக்கறது, வந்த பிறகு அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறது ஒரு நல்ல அரசாங்கம் கிடையாது. நகரம் அப்படின்ற பேரில்
கான்க்ரீட் காடுகள் நடுவில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நம்ம. இப்போ நம்ம வீட்டில் வந்து லைட்டு போட்டால், ஒரு ரூமில் லைட்டு போட்டால் பக்கத்து ரூமில் இடர்பாடாக இருக்கிறது புரிஞ்சுக்க முடியுது. நம்ம வீட்டில் லைட்டு போட்டால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இங்கே இடர்பாடாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நெருக்கமான சூழ்நிலையில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நகர மறுசீரமைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுக்காமல் இந்த பேரிடர் அப்படின்னு இல்லை, எந்தவித பேரிடரும் நம்மளால் சமாளிக்கவே முடியாது. அப்போ நகர மறுசீரமைப்பு அப்படின்றது கண்டிப்பாக தேவையான ஒன்று. இயற்கை பேரிடர்களில் வந்து நம்ம எந்த அளவுக்கு எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுல வந்து நம்ம முதல்ல தயாராக இருக்கோமா அப்படிங்கிறதுனா அது இல்லை. ஸோ முதல்ல நம்ம எப்படி தயார்படுத்திக்கணும் அண்ட் மக்களை எப்படி நம்ம வந்து தயார்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் கொண்டு வரதன் மூலிமா அவங்கள வந்து கொஞ்சம் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு குழந்தைங்களெல்லாம் முதல் சேஃப்டி பண்ணணும். ரெண்டாவது இப்போ பேரழிவு வருதுன்னா முன்னாடி நமக்கு எச்சரிக்கை பண்ணுவாங்க, டிவியில் ஆல்ரெடி சொல்லிட்டு இருப்பாங்க. அது சொன்னோடனே நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபேமிலி நம்ம ஃபேமிலியை சேர்ந்தவங்க மற்றவங்க வெளியே இடத்துல நம்மளால் முடிஞ்ச மற்றவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ முதல்ல அங்கே போய் எல்லார்கிட்டையும் சொல்லணும். முதல்ல இந்த மாதிரி டிவியில் காட்டுறாங்க, நியூஸ் பாருங்கள், செய்தி பாருங்கள், ரேடியோ பாருங்கள், எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கான தேவை என்னவோ முதல்ல அதெல்லாம் முதல் உஷாராக இருந்துச்சு எல்லாமே கிளம்பிடுங்க. முதல் திங்ஸு, குழந்தைங்க, முதியோருங்க, ஊனமுற்றோர் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் முதல் பாதுகாப்பான இடத்துக்கு முதல் தங்க வைக்கணும். தண்ணி வருதுன்னு தெரிஞ்சாவே நமக்கு பிஃபோராக என்ன இதுவாக இருக்கணுமோ அந்த மாதிரி பார்த்து இருந்து. சரி, இது வந்து இயற்கை பேரிடர்னு நம்ம சொல்லவே முடியாது, ஒத்துக்கவும் முடியாது. அது ஒத்துக்கிட்டனாலே அது ஒரு பெரிய அநீதி. ஏன்னா இது வந்து என்னுடைய நண்பர் வந்து ஒரு PhD பண்ணார். அவர் வந்து ஒவ்வொரு ஏரியாவில் தண்ணி மழை பெஞ்சால் எவ்வளோ தண்ணி உயரம் நிற்குங்கிறத பற்றி அது வந்து இலவசமாக கிடைக்கிற ஒரு மென்பொருளை வச்சே பண்ணிட்டார். ஒரு கூகுளில் இலவசமாக ஒரு மென்பொருள் கிடைக்குது, அதை வச்சு ஒரு ராமநாதபுரம் மாவட்டத்தில் தண்ணி எவ்வளோ நிற்கும்னு அவரால் கால்குலேட் பண்ண முடியுதுன்னா ஒரு அரசாங்கத்தால் கால்குலேட் பண்ண முடியாதா? இவ்வளோ தண்ணி திறந்தா அடையாறில் இவ்வளோ தண்ணி ஹைட்டு ஏறும். அப்படி தண்ணி ஏறுச்சுன்னா அந்த கால்வாயில் அதில் வந்து சேர்கிற கால்வாயில் தண்ணி உயரும். தண்ணி உயர்ந்ததுன்னா அது ஒட்டி உள்ள பகுதியில் எல்லாமே முழுகும் அப்படின்னு அரசாங்கத்துக்கு தெரியாதா? இப்போ இந்த நீர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் வரைக்கும் போகுதுன்னா அது எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் போதோ அந்த நீர்நிலைகளினுடைய வழித்தடங்கள் ஆக்கிரமிப்புகளாக இருக்கிறதா, நீர் தன்னுடைய வழித்தடங்களில் போவதற்கான வழிகளை நம்ம விட்டு இருக்கிறோமா? ஸோ அரசு வந்து முதல்ல இப்போ ஒரிசா மாதிரியோ இந்த மாதிரி தயாராக இருக்கிறதா? முதல்ல வந்து திட்டமிடுதலில் வந்து சரியாக வந்து அதை செஞ்சோம்னா ஒரு 70-80% நம்ம வந்து இந்த இழப்பை வந்து தடுத்துருக்கலாம். தனியாக அதை ஒரு துறையை வந்து ஏற்படுத்தி அதை முறையாக வந்து அந்த குழுவை நம்ம இதுபடுத்தி அதை வந்து அமல்படுத்தணும். இந்தியாவிலேயே மக்கள் வசிப்பதற்கு சேஃபஸ்ட் சிட்டி எதுனா அது சென்னை தான்னு பல்வேறு கருத்து கணிப்புகள் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் நடந்திருக்கு அப்படின்னா, உண்மையிலேயே சுனாமி வந்த காலகட்டமாக இருக்கட்டும், 2004 இருக்கட்டும், இப்போ நடந்த விஷயமா இருந்தாலும் நம்மளுடைய சென்னை சிட்டி மட்டும்தான் இந்த பேக் வாட்டர் சிஸ்டத்தை வந்து பக்காவாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சிஸ்டம் இருக்குது நம்ம சென்னையில். ஏன்னா சுனாமி வந்தப்போ கடலூர், நாகப்பட்டினம் 2 மாவட்டங்களில் பெரிய அளவில் பாதிப்பு வந்தாலும் சென்னையில் பெரிய அளவில் பாதிப்பு வராத காரணம் கூவமாறு, அடையாறு போன்ற ஆறுகள் வந்து தண்ணீரை உள்ளே இழுத்துக்குச்சு. ஒருவேளை நம்ம கூவமாறும் அடையாறோ வேறு ஒரு ஆறு மாதிரியோ, பாலாறு மாதிரியோ, ஆரணி ஆறு மாதிரியோ சுத்தமான ஆறாக இருந்திருந்தால் நம்ம இந்த இடத்துல வந்து மணற்கொள்ளைகள் அதிகமாக நடத்தப்பட்டு அதிகமாக தூர்வாரப்பட்டு நம்ம இடம் வந்து இன்னும் கூட பாதுகாப்பாக இருந்திருக்கும். இது ஒரு சாக்கடை நீர் கலந்த ஒரு இடமா இருக்கோ தான் ஆக்கிரமிக்கப்படாமல் பிளாஸ்டிக் கழிவுகள் மற்ற குப்பைகள் எல்லாமே கொட்டக்கூடிய டம்பிங் ஸ்டேஷனாக வந்து கூவாறு மாற்றப்பட்டோட விளைவு வந்து இந்த ஃப்ளட்டுக்கு ஒரு முக்கியமான காரணம். நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் 3 நாள் காப்பாற்றணும், ரெஸ்கியூ பண்ணோம். பள்ளிக்கரணை, வேளச்சேரி, மடிப்பாக்கம் 3 ஏரியா ரெஸ்கியூ பண்ணும்போது நாங்கள் சொன்னோம், நாங்கள் நெக்ஸ்ட் வீக்கில் வந்துட்டு நிறைய மழை பெய்யும். ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் எப்படி ரெயின் மட்டும்தான் வரும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சவுத் ஈஸ்ட்டில் தான் வந்து நம்மளுக்கு ரெயின் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதோட எஃபெக்டால் நம்மளுக்கு அதிகமான மழை பெய்யுன்னு சொல்லிட்டு ஆஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த ஃபிஷர்மேன்ஸ் நாங்கள் சொன்னோம், நாங்கள் இந்த வருஷம் நிறைய மழை வரும், அதனால் வந்து இதுக்கு மேலே நீங்கள் இங்கே வராதிங்க, உங்கள் சொந்தக்கார வீட்டுக்கோ இல்லை பாதுகாப்பான இடத்துக்கே போயிட்டு இருந்துருங்க அப்படின்னு சொன்னோம். பள்ளிக்கரணையில் மதர் ஸ்கூலாண்ட காப்பாற்றும் போது சொன்னோம். நெக்ஸ்ட் வீக் அதே மாதிரி மழை வருது. வேறு காமக்கோடி நகரில் வந்து அப்போ தண்ணியே இல்லை பள்ளிக்கரணையில். நெக்ஸ்ட் வீக்கில் வந்து காமக்கோடி நகரில் தண்ணி இல்லாத இடத்துல 8 அடி 9 அடி தண்ணி இருக்குது. இமேஜின் அந்த மதர் ஸ்கூலாண்ட எவ்வளோ தண்ணி இருந்திருக்குன்னு பாருங்கள். சரி, அந்த மாதிரி நாங்கள் நிறைய இடத்துக்கு பண்ணோம். பெரிய மறைக்கப்பட்ட உண்மை என்னென்னா ஃபிஷர்மேன்ஸை வந்து யாருமே வந்து பெரிய அளவில் பேசிக்கல. ஆனால் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃபிஷர்மேனோட போட்டை வச்சு தான் எல்லா இடத்துலையும் காப்பாற்றிருக்காங்க. ஐயா, உங்களுடைய கருத்தாக இந்த அளவுக்கு விழிப்புணர்வும் கூர்மையான அறிவும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். இதில் 2 வகை இருக்குங்க. ஒன்று வந்து கிரைசிஸ் வந்து மனிதனால் செய்யப்படக்கூடிய தவறுகள், நாம் செய்யக்கூடிய தவறுகள் நமக்கே இடர்பாடுகளை ஏற்படுத்தும். அதுக்கு வந்து இடர்கண்ணு பேரிடர் என்பது இயற்கையாகவே பேரழிவு ஏற்படுத்தக்கூடியது. இது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. காலம் என்பது கரங்கு போல் சுழன்று மேலது கீழாய் கீழது மேலாய் மாறிடும் தோற்றம். மனோன்மணியம் சுந்தரனார் சொன்னது அப்பவே.
ஏன்னா இது வந்து நேச்சுரல் ஃபினாமினா, இதுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் வருகின்றதை வருமுன் காக்கக்கூடிய, வருமுன் திட்டமிடக்கூடிய செயல்களை நாம் செய்யலாம். இப்போ 1320 அடி இருக்கணும் அடையாறனுடைய அகலம். பழைய ரெக்கார்ட்ஸ் கெசட் எடுத்து பார்த்தீங்கன்னா 1948 கெசட் நம்பர் 4 எடுத்து பார்த்தீங்கன்னா 1320 அடி இருக்குது. ஆனால் இன்றைக்கி 380 அடி தான் இருக்குது. இது யாருடைய தவறு? நாம் தவறு செய்வதற்கு நம்ம தவறை தட்டி கேட்காமல் அமைதியாக இருந்த அரசுடைய தவறு. ரெண்டு பேருடைய தவறு இருக்குது. இப்போ கலெக்டராக இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் கலெக்டர் வந்து கம்ப்ளீட்டாக கிட்டத்தட்ட 68 ஏக்கர் நில ஆக்கிரமிப்பு இடங்களெல்லாம் எடுத்தாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி பாராட்டாக பேசுகிறாங்க. ஏன் இதை முன்னால் செய்யக்கூடாது? சரி, அது கட்டினாங்க இல்லைங்களா, அந்த வீடை கட்டினாங்களா, அந்த வீடை கட்டுறதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது? பெரிய பெரிய மாடி கட்டடங்கள்லாம் இடித்து தள்ளியிருக்காங்க. பொருளாதார வீண் தானே அது. உழைப்பு, மனித உழைப்பு, அப்புறம் நம்மளுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எல்லாமே அழிவாக போச்சு. பேரிடர் வந்ததால் ஏற்கனவே சேமித்து வச்ச சேமிப்பும் போச்சு. ஸோ இதெல்லாமும் திட்டமிடணும். இப்போ ஆக்சுவலாக 2005 NDA-னுடைய ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு குழு இருக்குது. ஆனால் அந்த ஒரு குழுவில் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா 11 டீம் தான் வச்சுருக்காங்க. ஒரு டீமுக்கு 1000 பேர். 11 டீமு 11,000 12,000 பேரிடர் மேலாண்மை காப்பாளர்கள் தான் இருக்காங்க. உதவி செய்யக்கூடிய ட்ரெயின்டு பர்சனல்ஸ் அவ்வளோதான் இருக்காங்க. ஆனால் நம்ம இராணுவத்தை பார்த்திங்கன்னா 13 லட்சம் இருக்காங்க. அதனால் ஒவ்வொரு ஸ்டேட்டும் அந்த ஸ்டேட்டுக்குன்னு ஒரு பேரிடர் மேலாண்மை குழு இருக்கணும். அந்த குழு வந்து ஒவ்வொரு மாவட்ட அளவுலையும் பிரித்து இருக்கணும். அந்தந்த மாவட்டத்தில் இருக்கணும். அதில் நம்ம இதுக்காக தனியாக போக வேண்டாம், நம்மகிட்டே இருக்குது, எல்லா டீமும் இருக்குது. நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் பிரிகேட்ஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ட்ரக் ஸ்குவாட் இருக்குது. அப்புறம் ஸ்லிப்பர் ஸ்குவாட்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து போலீஸில் வந்து சில பர்சனல்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் கள்ளக்கடத்தல் செய்யும்பொழுது அதுக்காக கண்டுபிடிக்கக்கூடிய தனி ஸ்குவாட் இருக்குது. இந்த ஸ்குவாடில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸை நம்ம எடுத்து ஒவ்வொருத்தரையும் நம்ம செலக்ட் பண்ணி அவங்களுக்குன்னு பேரிடர் மேலாண்மைக்காக தனியாக ஒரு பகுதி அவங்களுக்கு கொடுத்து செஞ்சாலே போதும். ரொம்ப அழகாக இருக்கும். நன்றி மணிவண்ணன் சார். திரு சதீஷ்குமார், இந்த மாதிரி ஆபத்து காலத்தில் நம்ம என்ன பண்ணணும்? தயாராக இருக்கிறார்களா மக்கள்? தொழில்நுட்ப கோளாறுகளால் வரக்கூடிய பேரிடர்கள் எதிர்கொள்வது எப்படி? இன்னொன்று இயற்கை பேரிடர்களால் பூகம்பம், இந்த மாதிரியான சுனாமி, இந்த மாதிரியான விஷயங்களை எதிர்கொள்வது எப்படி அப்படின்றது கூட இருக்குது. இது ரெண்டுக்குமே ஒன்று வருவதற்கு முன்னால் வார்னிங், இந்த விஷயங்களை வந்து எச்சரிக்கை கொடுப்பது, இதுக்கு வந்து நாம் எப்படி தப்பிப்பது அப்படின்ற விஷயங்களை கொடுத்து எச்சரிக்கை கொடுப்பது. அதே போல் அதற்கு முன்னாடியே கூட வருவதற்கு முன்னால் ஒரு ட்ரில், நீங்கள் வந்து மக்களை வந்து பயிற்றுவிப்பது, எங்கே வந்து போகணும், எப்படி போகணும், எங்கே போய் சேஃபான ஒரு இடத்துல. இப்போ வந்து மழை வந்தால் எங்கே, மழை வெள்ளம் வந்தால் எங்கே எப்படி தங்க வேண்டியிருக்கு, ஒரு புவி நடுக்கம் வந்தால் எங்கே தங்க வேண்டியிருக்கு. இப்போ செயற்கையான பேரிடர்கள், ஒரு அணு உலை விபத்து ஒன்று நடக்க போகுதுன்னா எங்கே, இதுதான் கூடங்குளம் போன்ற இடங்களில் கூட இதுதான் பிரச்சனையாச்சு. மக்களிடம் இந்த ட்ரில் வந்து இதுவரையும் பண்ணப்படலைன்றது அவங்களோட கோரிக்கை கூட. கூடங்குளம் மக்களிடம் போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களோட கோரிக்கை, எங்களுக்கு விபத்து நடந்தால் நாங்கள் எங்கே பாதுகாப்பாக இருப்பது, எப்படி நடப்பது. இந்த ட்ரில் வந்து இதுவரையும் அரசு நடத்தலை. அரசு ஏற்கனவே வைத்திருக்கக்கூடிய இந்த திட்டங்களை கூட முறையாக அமல்படுத்தலை அப்படின்றது தான். இங்கே இந்த நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்குது. இதற்கு கீழே ஸ்டேட் லெவலில் இருக்கணுமானா எல்லா ஸ்டேட் லெவல்லையும் இருக்கணும். நீங்கள் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியோட வெப்சைட் இருக்குது. நம்ம நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியோட வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இருக்குது. அதுக்குள்ளே தமிழ்நாடு ஸ்டேட்டினுடைய வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அப்படி ஒரு தனி வெப்சைட் கிடையாது. சுனாமியோட ரிஹாபிலிட்டேஷன் வெப்சைட்டை தான் வந்து அதோட கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, ஆனால் வந்து இது மட்டும் சுனாமி, பெருவெள்ளம், இல்லை வந்து இந்த மாதிரியான செயற்கையான பேரிடர்கள் இப்படி வந்து கேட்டகரி வச்சுருக்காங்களே தவிர, இது சுனாமி சுனாமிக்கான ரீஹாபிலிட்டேஷனுக்கான ஒரு வெப்சைட்டை வந்து அவங்க கணக்கு காட்டியிருக்கிறாங்க, இதுக்கான வெப்சைட்டுன்னு சொல்லிட்டு. இதுக்காக ஒரு வெப்தளம் கூட இல்லை. இதுவரையிலும் கேள்வி கேட்கப்படவே இல்லை. ஒரு ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இருக்குதானா தமிழ்நாட்டில், அப்படி ஒன்று செயல்படுதா, எப்படி செயல்படுதுன்னா அப்படி இருக்குது. ஆனால் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர் லெவல் வரைக்கும் தான் இருக்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் அந்த கலெக்டர் தான் இன்சார்ஜ். ஆனால் அதற்கு கீழே எப்படி அது செயல்பட போகுது, என்ன வகையில் செயல்பட போகுது, மக்களுக்கு எப்படி ட்ரில் ஒன்று நடந்துச்சு, இது மீறி ஒன்று நடந்தால் அதற்கு அப்புறம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது தான் வந்த குழப்பம். உண்மையிலேயே 1ஆம் தேதி சென்னைக்குள் டிசம்பர் 1 ஒரு பெரிய வெள்ளம் வந்ததுக்கப்புறம் 1ஆம் தேதி மாலையிலிருந்தே மக்களும் இயக்கங்களும் செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அரசு செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு 3 நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்துச்சு, தொலைத்தொடர்பு அரசு இப்படி ஒன்று நடந்துச்சுன்னா இது எப்படி வந்து முன் தயாரிப்போட இருக்கிறது,
இப்போ மின்சாரம் பல இடங்களில் நீங்கள் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களாக இருக்கட்டும், அரசு தொலைத்தொடர்பு நிறுவனங்களாக இருக்கட்டும், துண்டிக்கப்பட்டதுக்கான காரணம் என்னன்னா ஒரு ஒரு பாதுகாப்புக்கான மின்சார சேமிப்போ வேறு எதுவும் இல்லை, அவங்களுடைய டவரில் கிடையாது. டவர் மெயின்டைன் பண்ணுற இடங்களில் வந்து மின்சார இப்படியான இடங்களுக்கு அரசே தயாராக இல்லைன்றதா. நீங்கள் மக்களை தயார்படுத்துவதை அடுத்து எப்போ இப்படியான கேள்விகள் இருக்கு. அப்போ இந்த கேள்விகளுக்கு பதில் தேடாமல் நம்ம வந்து ஒன்று மக்கள் எதிர்கொள்வாங்களா, மக்கள் எதிர்கொள்ள தயாராகிட்டாங்க. வந்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தனையும் அவனை வந்து ஒரு தன்னை உயிர் வாழ்வதற்காக தகவமைத்துக் கொள்ள வேண்டிய மனிதன் எப்படி இருந்தாலும் தகவமைச்சிக்கணும் அப்படின்ற. ஆனால் அரசு இதற்கான எந்த முயற்சியும் வருவதற்கு முன்னால் காப்பதும் கிடையாது, இல்லை வந்த உடனே செயல்பட வேண்டியதும் கிடையாது. வந்ததுக்கு அப்புறம் எப்படி வந்து இவங்களை ரிஹாபிலிட்டேஷன் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான எந்த திட்டமும் இல்லாமல் தான் அரசு உட்காந்துட்டு இருக்கிறது. நன்றி திரு பொன்முடி, அவங்களுடைய கருத்து. சுனாமி இன்னைக்கு வந்துச்சுன்னா மக்களை காப்பாற்ற அளவுக்கு அரசும் மக்களும் தயாராக இருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் அரசாங்கம் தயாரான நிலையில் இல்லை என்பது தான் உண்மை. எப்படி அப்படின்னா, இந்த சுனாமியை வந்து முன்கூட்டியே அறிவிக்கிறதுக்காக சில மிதவை கருவிகள் வச்சுருக்காங்க. அதோட மதிப்பு வந்து $25,000, அதாவது $1,65,000. அந்த சுனாமி மிதவை கருவிகளை வந்து இதுக்கு முன்னாடி பசிபிக் பெருங்கடல் பகுதியில் சுனாமி முன்னெச்சரிக்கை மையம்னு வச்சுருக்கிறாங்க. அப்போ அதில் வந்து அவங்க அந்த ஹவாய் தீவை மையமாக கொண்டு இருக்க அந்த அமைப்பானது பசிபிக் பெருங்கடலில் உருவாகிற சுனாமி மட்டும்தான் அந்த பசிபிக் கடலை சுற்றி இருக்கிற நாடுகளுக்கு தெரிவிக்கும். அவங்க வந்து போன தடவை இந்தோனேஷியாவுக்கு தெரிவிக்கலை. ஏன்னா நம்ம வந்து இந்தோனேஷியா, இந்தியா, இலங்கையில் அதில் வந்து உறுப்பினராக இல்லை, அதனால் அவங்க தெரிவிக்கலை. இதெல்லாம் ஒரு இமெயில் பண்ண தான் சொன்னாங்க, பட் அது நடவடிக்கை எடுக்கலை. அவன் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து 8 தான் முடிவெடுத்தாங்க நில அதிர்ச்சியாக. இவன் அதுக்குள்ளேயே 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு தான் கழிச்சதுக்கப்புறம் தான் 9.1 சொன்னாலும் அவன் வந்து டேஞ்சர் ஃபீல் பண்ணிட்டான், சுனாமி வரும். அவன் என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கே வந்து பாண்டா ஏக் பகுதியை வந்து 130,000 பேர் இறந்தாங்க 10 நிமிஷத்தில். ஸோ இப்போ இதே மாதிரி இன்னொரு சுனாமி வந்துச்சுன்னா நம்ம அதை முன்கூட்டி அறிய முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா இந்த சுனாமியை முன்கூட்டி அறிவதற்காக மிதவை கருவிகள் வச்சுருக்கிறாங்க. இந்த மிதவை கருவிகள் விலை மதிப்பானது, அதில் இருடியும் போன்ற உலோகங்கள்லாம் இருக்குது. இது அடிக்கடி திருடு போகிறது. இது வந்து செய்தியாகவே வந்திருக்குது. இந்து பத்திரிகை வந்து ஃபிஷர்மேன் கீப் ஆஃப் ரிசர்ச் பைஸ் அப்படிங்கிறாங்க. மிதவை கருவிகளை வந்து மீனவர்கள் வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இது வந்து இந்தோனேஷியாலையும் சுனாமி வரதுக்கு முன்னாடி அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெயில் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. தாய்லாந்து சுனாமி வார்னிங் சிஸ்டம் பாய்ஸ் லாஸ்ட் ஆர் புரோக்கன் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. ஸோ இந்த மிதவை கருவிகள் வந்து செயல்படாத நிலைமையில் இருக்கிறனால அப்போ எப்படி நம்ம சுனாமி வந்தால் முன்கூட்டியே தெரிவிக்க முடியுமா? அரசாங்கம் தெரிவிக்க முடியாது. சரி, இப்போ நமக்கு இந்த மாதிரி மழை வெள்ளம் வருகின்ற போதும் இந்த மாதிரி நிலநடுக்கம் வருகின்ற போது என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களை பொறுத்த வரைக்கும் அதை சொல்ல முடியுமா? மக்கள் நிலநடுக்கம் வரும் பொழுது வந்து முதல்ல வந்து தரை தளத்தில் இருக்கிறவங்க வெளியே வந்துடலாம். மாடியில் இருக்கிறவங்க லிஃப்ட் யூஸ் பண்ணக்கூடாது, படிக்கட்டு வெளியே தான் வரணும். ஏன்னா லிஃப்ட் வந்து கொஞ்சம் பில்டிங் சேர்க்கறனால உள்ளே மாட்டி. ஸோ லிஃப்ட் யூஸ் பண்ணக்கூடாது. இன்னொன்று ரொம்ப வர முடியல அப்படின்னா இரும்பு கட்டில் இருக்கு இல்லையா, அதுக்கு அடியில் அல்லது இரும்பு டேபிள் கீழே இருந்து இருக்கணும். இதுதான் நம்ம சேஃப்டிக்கான திரு ஹரிபாலாஜி அவர்கள். இப்போ சுனாமிக்கு அப்புறமா நம்ம விழிப்புணர்வு அடைந்திருக்கணும், இல்லை இப்போயும் நம்ம பாதிச்சிருக்கோம். அப்போ என்ன பண்ணணும்? இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி ஒர்க் பண்ணணும்? மக்கள் எப்படி தங்களை தயார்படுத்திக் கொள்ளணும்? செப்டம்பர் 11 9/11 அட்டாக் ஆச்சு இல்லைங்களா, அந்த 2 ட்வின் டவர் அடித்தாங்களே, அன்றைக்கி I was on air ஜூரிக்லேருந்து US போயிட்டுருக்கோம். அப்போ அதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஒன்ஸ் அங்கே இறங்கின பிறகு தான் தெரிஞ்சது இந்த மாதிரிலான்ட்டு. ஒரு 4 to 5 daysக்குள்ளே they were able to come back in control. அதுக்கப்புறமா ஒரு 3-4 months கழிச்சு ரூடால்ஃப் கில்வானி அப்போ மேயராக இருந்தவர் என்ன பண்ணார் அப்படின்றத அவர் ஷேர் பண்ணார் வேறு ஒரு பிளாட்ஃபார்மில் என்னென்ன பண்ணோன்றது. அந்த டைமில் இது மாதிரி சென்னையில் இருக்கா இல்லை இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கா ஒரு இந்தியாவில் இருக்கான்ற மாதிரி பார்த்தபோது சின்னது நடந்திருக்கு. அப்போ அந்தந்த ஸ்டேட்டுங்க வந்து ஒரு கமிட்டி மாதிரி ரேபிட் ரெஸ்பான்ஸ் டீம் இருந்தாங்க. அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்னா கலெக்டர், ஸ்டேட்னா சிஎம், அந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது இருக்கான்னு பார்த்தபோது அந்த டைமில் இல்லை. யூஎஸில் FEMA ஃபெடரல் எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் இருந்தது. இப்போ 2004 டிசம்பரில் வந்தது இல்லைங்களா சுனாமி வந்த பிறகு 2005 NDMA ஆக்ட், நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ஆக்ட் வந்தது. அதன் பிறகு வந்து சரி இந்த ஆக்ட் வந்துருச்சு, இது வெறும் ஸ்டேட் லெவலில் மட்டும் இருக்க முடியாது, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நேஷனல் லெவலில் இருக்க முடியாது, ஸ்டேட் லெவலில் வேணும், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்லேயும் SDMA, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் DDMA அப்படின்றது ஃபார்ம் பண்ணாங்க. வெறும் ஃபார்ம் பண்ணால் பார்த்தது இதில் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. ஒன்று வந்து அட்வொகசி, இன்னொன்று வந்து கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் ட்ரைனிங். இது வந்து ரெகுலராக ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கணும். ஏன் ஒரு ஃபயர் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஷனல் மட்டும் எப்போயோ வரப்போ ஒரு ஃபயருக்கு ரெகுலராக பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது ஹேபிச்சுவல் லெவலில் போகணும், சப்கான்ஷியஸ் லெவலில் போனால் தான் அடுத்தடுத்து பண்ண முடியும்.
ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 பண்ண முடியும். அந்த மாதிரி பெஸ்ட் ப்ராக்டிசஸ் எல்லாத்துலேருந்து கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி சரி எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் எக்ஸசைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு முதல்ல மும்பையில் பண்ணாங்க. அதுக்கப்புறமா சென்னையில் நடந்தது 2011 நடந்தது. ஓகே சரிங்களா. அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடந்தது. இப்போது ஏப்ரல் டு ஆகஸ்ட் வந்துட்டு ஒவ்வொரு மாவட்டமாக போயிட்டு வெறும் ஹாஸ்பிட்டல் ஃபோக்கஸ்டாக நான் பர்சனலாக ஒரு ஐ கெட் டிப்ளாய்ட் பை டிஃப்ரெண்ட் யூஎன் ஏஜென்சிஸுங்க. அப்போ யூனிசெஃப் போட்டிருக்கேன், யூஎன்எஃப்பி அந்த மாதிரிலாம் நார்த் ஈஸ்ட் போயிருக்கேன். இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாக தேவ் சென்ட் மீ பிஹெச்சி ஆரம்ப சுகாதார மையமும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் எப்படி வந்து ஒரு டிசாஸ்டர் டைமில் ஹவு ஷுட் தே ரெஸ்பாண்ட். ஒரே பேட்டர்னில் எல்லாருக்குமே போக முடியாது. ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு வல்னரபிலிட்டி இருக்குது, ஒரு ஹசார்ட் இருக்குது. இப்போ கோஸ்டலில் இருக்க நாகப்பட்டினத்துக்கு வேறு ஒரு வல்னரபிலிட்டி. அதே தருமபுரிக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஸ்லோ ஆன்செட், சிலது சடன் ஆன்செட், ஸ்லோ ஆன்செட், இப்படி வேறுபடும் வேறு டைப்பில் இருக்கிறதுனால அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரியான செயல்முறை விளக்கத்தோடு பண்ணணும். ரோல் ப்ளே, குரூப் ஆக்டிவிட்டின்னு ட்ரைனிங் கொடுத்தோம். பட் அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான். இப்போ நார்மலாக நேற்று வரைக்கும் வீடு இப்போ பேசும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தது என்னென்னா, நிறைய வச்சுருந்தவங்க 20 இயர்ஸோட உழைப்பு அது மாதிரி எல்லாமே இருந்தவங்க அன்றைக்கி நடுத்தரில் நிற்கும்பொழுது 5 டிபார்ட்மெண்ட் மெயினாக ஒன்றா ஒர்க் பண்ணோம். ஒன்று வருவாய், அப்புறம் போலீஸ், அப்புறமா ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ, அப்புறமா பப்ளிக் ஹெல்த் அண்ட் மெடிக்கல், அதுக்கப்புறமா உள்ளாட்சித்துறையினர், லோக்கல் பாடிஸ், முனிசிபாலிட்டி கார்பரேஷன், இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு கொஹெசிவ் கோஆர்டினேஷன் வேணும்னா ரிகரஸ் ட்ரைனிங் வேணும். இது வந்து ஃப்ரம் த அட்மினிஸ்ட்ரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி மேனேஜ் பண்ணுறது, அங்கே யூஎஸில் பார்த்தது இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்டு தென் அங்கேருந்து நான் வந்துட்டு இங்கே இந்த லைனில் இருக்கேன். பட் இண்டிவிஜுவல்ஸ்லேருந்து வரும்பொழுது ரெகுலர் ட்ரைனிங் கம்யூனிட்டி பேஸ்ட் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷனுக்கு அது வந்து தன்னார்வ நிறுவனங்கள் நிறைய போய் பண்ணியிருக்கேன், ஸ்கூல் லெவலையும் பண்ணியிருக்கேன், காலேஜ் லெவலையும் பண்ணிகிட்டு இருக்கேன். சின்ன சின்ன குரூப்ஸாக ரெகுலர் ட்ரைனிங்ஸு டெஃபினட்டாக வேணும். நான் பர்சனலாக சில கிராமத்துக்கும் போனேன், இங்கே சென்னையிலையும் பார்த்தபொழுது டூப்ளிகேஷன் ஆஃப் எஃபர்ட்ஸ் இருந்தது. எமோஷனலாக நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி பொறுத்தர் ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ் வாஸ் சேயிங் லைக் நிறைய இடத்துல போய் பண்ண முடியும், ஆரம்பத்தில் பண்ண முடியும், பட் கண்டினியூஸாக பண்ண முடியும், இட் இஸ் நாட் பாசிபிள். கவர்மெண்ட்டை சப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ஜிஓஸ் இது மாதிரி தனியாக போய் பண்ண முடியாது. இட் ஹாஸ் டு பி சப்ளிமெண்டட் அண்ட் ஸ்ட்ரெங்தன்ட். அப்போ யூனிஃபைட் ரெஸ்பான்ஸ் இருந்தால் தான் முடியும். அதுக்கு வந்து இப்போ நம்ம கடலூர்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு 4 days முன்னாடி அங்கே போயிருந்தது. இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஏஜென்சிஸ் ஹவ் கம் டுகெதர், சிஐஐ, இந்த மாதிரி கார்ப்பரேட்ஸு, பிஸ்னஸ் ஓனர்ஸ், அப்புறம் வாலண்டரி ஆர்கனைசேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய இண்டிவிஜுவல்ஸ் நான் இது மாதிரி செய்யணும், ஐ வாண்ட் டு ரீவேம்ப் மை பிளேஸ் அப்படின்னு வரவங்க எல்லாரும் சேர்ந்து இட் வில் பி பெட்டர். இப்போ என்ன நடத்துகிறாங்கன்னா ஐஎன்ஜிஓஸ் இருக்காங்களே, இன்டர்நேஷ்னல் என்ஜிஓஸோட இந்தியன் சாப்டர் சென்னையில் இருக்கவங்க, தமிழ்நாட்டில் இருக்கவங்க, இப்போ நான் இந்த ஏரியாவில் இருக்கேன், அப்புறம் நீங்கள் இன்னொரு ஏரியாவில் இருக்கவர் இங்கேயா இருக்கீங்க, அப்போ நம்ம 2 பேருக்கும் வந்து நான் இங்கே இதே வேலையை செஞ்சுட்டு இருக்கேன்றது தெரியாமல் போது டூப்ளிகேஷன் ஆகுதுன்றதுனால ஜியோ டேக்கிங் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இந்த ஏரியாவில் இருக்க கண்ட்ரோல் ரூமில் இருக்கவங்களுக்கு கண்ட்ரோல் ரூம் இருக்குது, we have control room here, and also INGOs வந்து IAG ஒரு அமைப்பு, இன்டர் ஏஜென்சி குரூப்னு இருக்குது. அதில் they will monitor. ஒன்று we both have to collaborate, இல்லைன்னா பக்கத்து ஸ்டேட்டில் அந்த நீடு இருக்கு, நீங்கள் பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் அங்கே போய் அந்த உதவி செய்யுங்க அப்படின்ற. பட் இப்போது பிகாஸ் இந்த மாதிரிலாம் நடந்ததுனால இப்போ நேபாள் ஆன பிறகு ஒரு அவேர்னஸ் இங்கே நமக்கே டைரெக்டாக ஆனதுனால இது ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கு. ஆன் அ ப்ராப்ளி த ஆஸ் ரைட்லி செட் த லெவல் ஆஃப் ட்ரைனிங்ஸ் ஃப்ரீக்வன்சி அதெல்லாம் இட் ஹாஸ் டு இன்க்ரீஸ். தட் இஸ் கமாண்டர் சார், இப்போ இந்த மாதிரியான சமயத்தில் மக்கள் என்ன பண்ணணும், அரசு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? 1971 ஆப்ரேஷன் போது கராச்சி போது 21 நாள் தண்ணி கடியிலிருந்து கராச்சி துறைமுகத்தை தாக்கினவங்க நாங்கள். இந்த மாதிரி நம்ம நாட்டில் எங்கே வந்து எந்த மாதிரி ஒரு பேரிடர் நடந்தாலும் இராணுவ வீரர்கள் தான் முதல்ல வர்றாங்க. எது ஆனாலும் சரி, ஒரு வீடு சரிவு, நிலச்சரிவு, வறட்சி, வெள்ளம், சுனாமி எது இருந்தாலும் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸில் முதல்ல வராங்க. இந்த சென்னையில் நடந்ததில் கூட இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் ஆர்மி எல்லாரும் வந்து முதல்ல நின்று அவங்களுடைய சக்ஸஸ் என்னன்னா சில ஒரு ஷார்ட் கம்மிங் வந்து பற்றி சொல்லியிருக்காங்க. ஒன்று, ட்ரைனிங் பயிற்சி நடக்கணும். ரெண்டாவது, அதுக்கு வேண்டிய எக்யூப்மெண்ட் அது இருக்கணும். ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ்கிட்ட ட்ரைனிங் நடக்குது அண்ட் எக்யூப்மெண்ட் இருக்குது. பார்க்க போனால் இந்த ட்ரைனிங்கிறது என்றைக்காவது ஒரு நாள் பேரிடர் நடக்குது, அன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு இது முடியாது. இந்தியன் நேவி, கடற்படை, இந்திய கடற்படையை பொறுத்தவரை எவ்ரி டே 5 மணிக்கு இன்னும் ஒரு 5 o'clock எவ்ரி சிங்கிள் கப்பல், சப்மரீன் எல்லா இடத்துலையும் ஒரு ட்ரைனிங் எக்ஸசைஸ், டிசாஸ்டர் எக்ஸசைஸ் நடக்குது. வருஷம் பூரா தினம் 5 மணிக்கு ட்ரைனிங் நடக்குது. அது எப்படி நடக்குதுன்னா, இப்போ எங்கள் சப்மரீனில் எப்படின்னா யாருக்கு என்ன டிசாஸ்டர்னு சொல்ல மாட்டாங்க. அந்த 5 மணிக்கு கண்ட்ரோல் ரூம்லேருந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இந்த இடத்துல வந்து ஃபயர் பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு. அப்போ அந்த டியூட்டி வாட்ச் அங்கே போய் அதை தணிக்கணும். இந்த மாதிரி ட்ரைனிங் கரெக்டாக நடந்துக்கிட்டே இருக்குது. பாலிசியில் குறைவே கிடையாது, எல்லா இடத்துலையும் பாலிசி இருக்குது.
இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம ப்ராப்ளம் இருக்குது, கோஆர்டினேஷனில் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ நேவி வந்து நாங்கள் கப்பல் எல்லாம் ரப்பர் போட் விசாகப்பட்டினத்துலேருந்து வி brought a ஷிப் ஐஎன்எஸ் ஐராவத்தின்னு ஒரு கப்பல் கொண்டு வந்து அதுலேருந்து ஃப்ரெஷ் வாட்டர் எல்லாருக்கும் கொடுக்கணும்னா யாருக்கிட்ட ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் யாருக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு கோஆர்டினேஷன் இல்லாமல் இருந்தது. இது ஒரு முக்கிய விஷயம். நாங்கள் வந்து சுனாமியும் போது ஒரு 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 ஐடியா எங்களுக்கு தோணிச்சு, அதை நாங்கள் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அதாவது யூனிஃபைடு டேட்டாபேஸ் ஆஃப் ஹியூமானிட்டேரியன் எய்ட் வாலண்டரி இன்ஸ்டிடியூஷன். இது UDHAVIனா உதவி. உதவி எப்படி எல்லாருக்கும் கொடுக்கணுன்னா எது எங்கே கிடைக்கணும்னு எல்லாருக்கும் தெரியணும். அதுவும் இப்போ எல்லாருக்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, ஆப் இருக்குது, அது இருக்குது, டவுன்லோட் பண்ணலாம், அப்லோட் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு தெரியும். 3 விஷயம், அதாவது பிரெட், பிளட், பிளாங்கெட்ஸ், அதாவது உணவுப் பொருள், உடல் நல வேண்டிய தேவை, அப்புறம் ஒரு பாதுகாப்பு. இந்த 3 முக்கியமாக வேணும். பொதுமக்கள் த ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர், அவங்க தான் இதை பண்ண முடியும். இதனால் நாங்கள் வந்து ஒரு புதிய ஒரு இயக்கம் வந்து 23rd of January போது நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு பேர் வந்து சொசைட்டி ஆஃப் எமர்ஜென்சி வாலண்டரி ஏஜென்சிஸ், சேவா அப்படின்னு ஒரு இயக்கத்தை நாங்கள் தொடர போகிறோம். இது எப்படின்னா, இவர் அகைன் நண்பர் வந்து ஃபெடரல் எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சின்னு சொன்னாங்க US. அது வந்து அதோட ஈக்குவலன்ட் தான் நம்ம NDMA. ஸோ அங்கே ஃபெடரல் எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி என்ன பண்ணுறாங்கன்னா, ஊருக்கு ஊர் அமெரிக்கா பூரா கம்யூனிட்டி எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம்னு உண்டாக்கியிருக்காங்க. த கம்யூனிட்டி பீப்புள் தே ஃபார்ம் அ டீம். அவங்களுக்கு ட்ரைனிங் வருஷா பூரா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த ட்ரைனிங் ஃபண்டிங் வந்து ஃபீமாக கொடுக்குது. அதே மாதிரி நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் 23rd அன்னைக்கு. யாராவது இருந்தீங்கன்னா கட்டாயம் வாங்க. ஸோ கம்யூனிட்டி பீப்புள் ஆல் ஆஃப் யூ, ஏன்னா இவங்க எல்லாரும் பொதுமக்கள் எல்லாம் ஒன்றும் ட்ரைனிங் இல்லாமல் அவங்க வந்து இத்தனாவது ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தா நம்ம என்ன பண்ணியிருக்க முடியும் பார்க்கலாமா? அதை வந்து நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். ஐ இன்வைட் ஆல் ஆஃப் யூ டு ப்ளீஸ் கம். ஸோ இதை வந்து சென்னையில் மட்டும் பண்ணால் போகாது, தமிழ்நாடு பூரா பண்ணணும், நாடு பூரா பண்ணணும். இந்த இயக்கத்தில் நீங்களாம் ப்ளீஸ் கம் அண்ட் ஜாயின் அஸ். தேங்க்யூ சார். மகேந்திரன் ஐயா, உண்மையாகவே அரசு என்ன பண்ணியிருக்கணும், மக்கள் என்ன பண்ணியிருக்கணும்? பேரிடரை தடுப்பதற்கு என்ன செய்யணுங்கிறது இன்னொரு கேள்வி, முக்கியமான கேள்வி. அதாவது அடிப்படை கேள்வியாக நான் பார்க்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய வளர்ச்சியை மட்டுமே மையப்படுத்தி சிந்திக்கக்கூடிய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மக்களை பற்றிய சிந்தனை, அவனுடைய வாழ்விடங்களை பற்றிய சிந்தனை அரசாங்கத்துக்கும் கிடையாது, அதே போல் அதிகாரிகளுக்கும் கிடையாது. உங்களுடைய சிந்தனை கட்டமைப்பே எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இது வந்து மிகப்பெரிய அளவில் அந்நிய மூலதனத்தை கொண்டு வந்து நாட்டினுடைய வருமானம் இவ்வளோ ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுறது அப்படிங்கிறதுல தான் கவனம் இருக்குது. இந்த கவனம் செல்லுகிறதுல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருமானத்தை கூடுதலாக்குகிற போது இயற்கைக்கு மிகப்பெரிய ஒரு பேரிடரை அரசாங்கமும் கார்ப்பரேட் கம்பெனிகளும் சேர்ந்து உருவாக்குகிறார்கள். அதான் என்ன பிரச்சனையே. எந்த ஒரு நாட்டினுடைய நகர்ப்புற வளர்ச்சியாக இருந்தாலும் அந்த நாட்டில் முதல்ல என்ன செய்கிறாங்க தெரியுங்களா? அதற்கான நீர்வழிப்பாதையை ஒழுங்கமைக்கிறார்கள். அதுக்கு இடத்த ஒதுக்கிட்டு தான் அப்புறம் நகரத்தை கட்டுறாங்க. நம்ம ஊரில் என்ன பண்ணுறோம்? முதல்ல ஆக்கிரமிக்கிறது எதுனாக்கா நீர்வழி இடத்தை ஆக்கிரமித்து தான் நம்முடைய வளர்ச்சியே தொடங்குது. அப்போ எங்கே பிரச்சனை எப்படி தீர்ப்பீங்க? சென்னை மாநகரத்தினுடைய நீர்வழி பாதைகளுக்கு மையமாக இருந்தது கூவம் நதி, பகிங்காம் கால்வாய், அதே போல் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொசத்தலை ஆறு, இந்த பக்கம் பார்த்தா அடையாறு. இந்த 4 இடங்களை பற்றி இந்த அரசாங்கம் பல திட்டங்களை போட்டு கோடிக்கணக்கான ரூபாய்களை ஒதுக்கி அந்த பணமெல்லாம் என்ன ஆச்சுங்கிற விவரம் தெரியாமல் காணாமல் போனதை தவிர கொஞ்சம் கொஞ்சமாக ஆறும் காணாமல் போயிட்டு இருக்கு. அப்போ இதில் ஏற்படக்கூடிய இந்த தவறுகள் இருக்கு பாருங்க, இது ஒரு முக்கியமான காரணம். ஒரு ஆத்தங்கரையில் போய் ஒரு குடிசை போட்ட மக்களை வெளியேற்று அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டு, வெளியேற்ற வேணான்னு சொல்ல உரிய இடத்த கொடுத்து கொடுவோம். ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் மெத்த படித்த மேதர்கள், மிகப்பெரிய கல்வியாளர்கள் அவர்கள் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்களே, அவர்களுடைய மனசாட்சி என்ன பதில் சொல்ல போகுது? இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற இழப்புக்கு அவங்க தான் பொறுப்பு எடுக்கணும். ஒரு நாணயமான அரசாங்கமாக இருந்தால் என்ன பண்ணணும்னாக்கா, அதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாரும் மேலேயும் நடவடிக்கை எடுத்து இந்த புதிதாக நீங்கள் அமைக்க போகிறீங்க பாருங்கள், ஒரு மாற்று வழி செய்ய முடியாதுன்றதில்லை. இன்றைக்கி வந்து நம்முடைய தேம்ஸ் நதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, செத்துப்போன நதி என்று அறிவிக்கப்பட்ட தேம்ஸ் நதி மிகச்சிறந்த மழைநீர் வடிகால். அவன் என்ன பண்ணுறான்னா, அது உள்ளுக்கு ஒரு அண்டர் கிரவுண்டை உருவாக்கி, இப்போ நம்ம மெட்ரோ ட்ரெயின் உருவாக்குறோம் பாருங்கள், அது மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் உருவாக்கி தண்ணியை வந்து வெளியேற்றுறது, கழிவுகளை வெளியேற்றுற சிஸ்டமெல்லாம் இருக்குது. நம்ம கொண்டு வர முடியும். ஆனால் கொண்டு வரணுன்னா என்ன, அதுக்கான பெரும் செலவை
நிலத்தை ஆக்கிரமித்து கோடிக்கணக்கான ரூபாய்களை சேகரித்து வைத்திருக்கிற நபர்கள் பெனால்ட்டியா கவர்மெண்ட் கொடுக்கணும். இதை அறிவிக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். இதை அறிவிக்கலைன்னாக்கா இளைஞர்களை திரட்டி கொண்டு மிகப்பெரிய போராட்டம் நடத்தத்தான் போறாது. இந்த கம்யூனிட்டி பேஸ்டு பாதுகாப்புன்றாங்க பாருங்க, ரொம்ப பெருமையோட சொல்றேன். கடலை பற்றி அறிந்தவர்கள் இவங்கெல்லாம் கடலை பற்றி அறிஞ்சிருக்காங்க. ஆனால் கடலை பற்றி மிக கூடுதலாக அறிந்தவர்கள் யார் என்றால் 2000-3000 ஆண்டுகளாக கடலிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மீனவர்கள் தான். அதனால தான் அவர் சொல்றாரு, இந்த தண்ணி வரப்போகுதுங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்றார். கம்ப்யூட்டர் ஒரு பக்கம் இருக்கு, சிக்னல் ஒரு பக்கம் இருக்கு, ஆனால் மனித அனுபவம் இருக்கு பாருங்க, அந்த அனுபவம் ரொம்ப மகத்தானது. இன்னொரு விஷயம் அவர் சொல்கிற போது எனக்கு வந்து ரொம்ப ஒரு உணர்ச்சி வசப்பட்டேன். என்னன்னாக்க, பயத்தால் தான் மனுஷன் நிறைய சாவுறான் அப்படின்னு. பாம்பை பார்த்தா சில பேர் செத்து போவான், தண்ணியை பார்த்தா சில பேர் செத்து போவான். அதுக்கான பயிற்சி என்ன அப்படின்னு. அப்போ இந்த பாதுகாப்பு எல்லா விஷயங்களையும் பார்ட்டிசிபேட்டட் டெமோக்ரஸியாக மாற்ற வேண்டும். பங்கெடுப்பு ஜனநாயகம். அதிகாரத்தை எவனோ ஒருத்தன் கையில் வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு மாளிகையில் உட்காந்துருப்பான், அவன் கதவை தட்டி திறக்கணுங்கிற நிலைமையை உடைத்து அதிகாரம் என்பது மக்களிடம் குவிக்கப்பட வேண்டும். அந்த மக்களுக்கு அந்த அதிகாரம் வேணும். அப்போ அந்த அதிகாரம் மக்களுக்கு இல்லைன்னா கதவை உடைச்சி அதிகாரத்தை வெளியில் எடுத்துகிட்டு வரக்கூடிய அளவுக்கு ஒரு விழிப்படைந்த இளைஞர்கள் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்க வேண்டும். இன்று அப்படிப்பட்ட இளைஞர்கள் தயாராகி விட்டார்கள் என்பதாகத்தான் நான் உணர்கிறேன். அது வந்து இந்த வெள்ளத்தில் பார்க்க முடிஞ்சது. அரசாங்கங்கிறது கிட்டத்தட்ட ஒரு கரப்ஷன் என்பதை தவிர வேறு எதுவுமே இல்லாமல் போய்விட்ட ஒரு சூழலில் மக்கள் த மேனேஜ்மெண்ட் வித் த கவர்மெண்ட், அரசாங்கத்தோடு மக்கள் எப்படி நிர்வாகித்து அவங்களையும் கட்டுப்படுத்தி அவங்களையும் இணைச்சி செய்யக்கூடிய பொறுப்பு அரசாங்கத்திட்ட இருக்கிறதுங்கிறத விட மக்களிடம் நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த காலம் அப்படிப்பட்ட காலமாக இருக்குது. இயற்கையை பாதுகாப்பதில் ரொம்ப முக்கியமான ஒரு கவனத்தை நாம் எடுக்க வேண்டும். இந்த மாதிரி அறிவார்ந்த மக்களெல்லாம், குறிப்பாக நம்முடைய நண்பர் சேகர், ஹரிபாஸ்கர், அதே போல் நம்முடைய சதீஷ் போன்றவர்களால் ரொம்ப அருமையாக பணியாற்றி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பல இளைஞர்கள், இதில் மீனவ நண்பர்கள், இப்படிப்பட்டது பார்க்கும்போது ஒரு மாற்று அரசியல் அல்லது மாற்று வழி என்பது மக்களிடமிருந்து உருவாகிறது. அரசியல் கட்சிகள்கிட்ட இருந்து கிடையாது, மக்களிடமிருந்து இந்த கூட்டணி அந்த கூட்டணி தான் எல்லாத்தை விட பெரிய கூட்டணியாக நின்று நாட்டை பெரிதாக மாற்றும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு கிடைச்சிருக்கு. நன்றி ஐயா. இது போன்ற ஒரு சூழ்நிலை வந்தால் நம்ம இனி என்ன பண்ணணும், எப்படி நம்மளை தற்காத்து கொள்ள வேண்டும்? மாநகராட்சி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, முன்கூட்டியே வந்து போட், அந்த மழை காலத்துக்கு முன்னாடியே வந்து போட்டுகள் வந்து ரப்பர் போட்டு ஆகட்டும் எல்லாமே வந்து தயார் நிலையில் வந்து 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்து தயார்படுத்தி வைத்துக்கொள்ளணும். பள்ளிக்கூடங்களிலேயே கிளைமேட் சேஞ்ச் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஒரு பாடத்திட்டத்தை ஜாகிரஃபி என்ற ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே கொண்டு வரணும். சமூக அக்கறை உள்ள அரசியல் சாராத ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதிலே இந்த இயற்கை பேரிடரை எப்படி எதிர்கொள்வது என்கின்ற ஒரு விஷயத்தை நாம் ஆட்கொள்ள வேண்டும். அரசாங்கம், பொதுமக்கள் இருவரும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே இது முடியும். இதற்கு உண்டான முறையான பயிற்சியை கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திடம் உள்ளது. அந்த பயிற்சியை கொடுப்பதன் மூலமாக சிறந்த முறையில் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். பேரிடர் மீட்பு குழு உருவாக்கணும். அரசாங்கம் வந்து தகுந்த உபகரணங்களை வந்து எல்லாத்தையும் கொடுத்து உதவணும். பலகீனம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து வெளிப்படுத்தாமல் தன்னம்பிக்கையோட எதையும் எதிர்த்து சாதிக்கணும் அப்படின்ற கேட்டுக்கிறேன். வெரி குட். கடற்கரையோர பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த புயல் எச்சரிக்கை மண்டபம்னு ஒன்று எல்லா கிராமங்களையும் இருக்கும். அதே மாதிரி ஒன்று வந்து நகரங்களுக்குள்ளேயும் வரணும். அதில் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுக்கூடிய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதில் இருக்கணும். கடலையும் கடலை பற்றின அறிவையும் தெரிஞ்சுக்கணுமா, அதில் நம்ம ஸ்விம்மிங் பண்ண கற்றுக்கிட்டோமா, வாழ்க்கையில் எல்லா இயற்கை பேரிடர் எல்லாத்தையுமே நம்ம ஃபேஸ் பண்ணலாம், ஈஸியாக ஃபேஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்கூல் காலேஜஸில் இதுக்குன்னு தனியாக ஒரு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் பிளாஸ்டிக்ஸை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோஸ்டல் லைன்ஸில் வந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மரம் நிறைய வைக்கிறதுனால இது கொஞ்சம் கம்மியாக. எந்த ஒரு இடத்துலையும் ஆக்கிரமிப்புன்றது வரக்கூடாது. இப்போ எப்படி அனகாபுரத்துலேருந்து சைதாப்பேட் வரைக்கும் வந்து கடலுக்கு போகுது தண்ணி, இப்போ வந்து இந்த மழையால் தான் அங்கே வந்து அந்த தூர்வாரினாங்க. அதுமாரி எப்பவுமே தூர்வாரி தான் இருக்கணும். அது அப்போ தான் எந்த ஒரு பாதிப்பும் வராது. இப்போது நாங்கள் காலேஜில் படிக்கிறோம் இல்லையா, அப்போ வந்து நாங்கள் ஒரு NSS ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கப்போ நாங்கள் ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி ஒரு வில்லேஜ்க்கு போய் அவங்களுக்கு எங்களால் கண்டிப்பாக அவேர்னஸ் தர முடியும். எங்களால் ஒரு 10 ஸ்டூடெண்ட் 20 ஸ்டூடெண்ட்ஸால் ஒரு வில்லேஜுக்கே எங்களால் கொடுக்க முடியும். இயற்கை பேரிடர்களை வந்து மொத்தமாக தடுக்க முடியாது, ஆனால் எதிர்கொள்கிற லெவலுக்கு நம்மளுக்கு இருக்கணும். மாக்கிங் ட்ரில்ஸ் அது மெயினாக இருக்கணும். அதே மாதிரி மக்களும் விழிப்புணர்வோடும் இருக்கணும். ஏரி குளங்கள் கால்வாயெல்லாம் தூர்வாரினா அது மக்கள் வந்து ஒருங்கிணைந்து அதை வந்து பாதுகாக்கணும். குப்பைகள்லாம் அதில் போய் கொட்டக்கூடாது. அந்தந்த பகுதியை சார்ந்த மக்கள், இளைஞர் நற்பணி மன்றங்கள் இருக்காங்க, NGOக்கள் இருக்காங்க, அதே மாதிரி அரசியல் சாராத கட்சிகள் இருக்குது. இவர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு இந்த பேரிடர் சம்பந்தமாக
விழிப்புணர்வு கொடுத்து பணத்தையும் அவர்களே கலெக்ஷன் பண்ணி இதுக்கான எக்யூப்மெண்ட் எல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக யூஸ் ஆகும். களத்தில் சென்று மக்களுக்கு அறிவிப்பு செய்வதை அரசாங்கம் செய்ய வேண்டும். அதுக்குண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். அரசு அதிகாரிகள், தன்னார்வலர்கள், மீனவர் சமுதாயம், 3 அரசு இயந்திரம், இது 4யும் வந்து செயல்படுத்தி ஒரு குழு வந்து எல்லாருடைய தாலுக்கா வைஸ் வந்து அமைச்சு ஏதாவது ஒரு பேரிடர் நடந்துச்சுன்னா அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் ஏற்படுத்தணும். வந்து ஆக்கிரமிப்பு பகுதி முழுவதும் தடை செய்யணும் சார். அதே மாதிரி மேலும் ஆக்கிரமிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கான திட்டமிடல் ஒன்று இருக்கணும். ரெண்டாவது சார், நம்ம இந்த பேரிடரின் போது பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போகும்போது அதுக்கு பேர் எவாக்குவேஷன் பிளான்னு பேர். ஒருத்தரை கொண்டு போய் அங்கே நம்ம இது பண்ணோன்னா சும்மா எல்லாரையும் எட்டிகிட்டு போய் ஒரு ஸ்கூலில் வச்சுட்டு அந்த ஸ்கூலுக்கு 1.5 மாதம் லீவை விட்டு அந்த குழந்தைங்களுக்கு படிப்பும் போய் ஸோ இது மாதிரிலாம் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா வேதாரண்யத்தில் கடலோரம் சுனாமிக்காகவே ஒரு முகாம் ஒன்று கட்டியிருக்காங்க. இப்போ அது பாரதிதாசன் மாடல் காலேஜாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குது. அந்த காலத்தில் அப்படி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. க்ளீனாக அங்கங்கே ஒரு முகாம் கட்டி ஏதாவதுன்னா அங்கே வந்து தங்குவாங்க. அது மாதிரி இவங்களுக்கு இந்த பேரிடர் போது அவங்கள கொண்டு போய் எடுத்து இடமாற்றம் செய்யக்கூடிய இது இருக்கணும். ரெண்டாவது அந்த எவாக்குவேஷன் பிளான்லே அரசு அதிகாரிகள் வெறும் சும்மா எடுத்துமே மக்களை அடைச்சிட்டா மாத்திரம் போதாது. அவங்களுக்கு வேண்டிய அத்தியாவசியமான பொருட்கள், ரெண்டாவது அவங்களுக்கு இருக்கக்கூடிய இயற்கை உபாதைகள். பார்த்திங்கன்னா சில ஸ்கூல்ஸ் எல்லாம் பாவம் அவங்களுக்கு தங்களுடைய சுய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு கூட வசதிகள் இல்லை. ஸோ அதெல்லாம் பிளான் பண்ணி தான் அரசு அதிகாரிகளும் அதில் தரவாக இருக்கணும் அந்த சப்ஜெக்டில். அதே மாதிரி மக்களையும் விழிப்படைய செய்யணும். நன்றி. சதீஷ்குமார். நகர்ப்புறம் என்பது இன்றைக்கி கார்ப்பரேட்டுகளோட நகர்ப்புறமாக மாறினதனுடைய விளைவு தான் இந்த ஃப்ளட்டுக்கான காரணம். அப்போ நகர்ப்புற கட்டுமானம் என்பதே இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட பெரிய வளர்ந்த கார்ப்பரேட்டுகளுக்கான நகரமாக இது அமைக்கப்பட்டதன் விளைவாகத்தான் இந்த ஃப்ளட்டு வந்துச்சு. அப்போ இங்கே சிஎம்டிஏவுக்கும் பிடபிள்யூடிக்கும் இங்கே இருக்கக்கூடிய கார்பரேஷனுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. மெட்ரோ வாட்டருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. மெட்ரோ வாட்டர் தனியாக தன்னுடைய பிளான் போட்டுட்ருப்பாங்க, சிஎம்டிஏ தனியாக தன்னோட பிளான் போட்டுட்ருக்காங்க. இந்த நீர்நிலைகளையும் நீர்வழி சாலைகளையும் பராமரிக்கக்கூடிய பிடபிள்யூடி தனியாக தன்னுடைய பிளான் வச்சிருக்கு. அதுக்கு ஒரு சில சட்டங்கள் இருக்குது. நீர்வழித்தடங்கள்லேருந்து 20 மீட்டருக்கு பட்டா நிலமாக இருந்தால் கூட 20 மீட்டருக்கு வந்து எந்த கட்டுமான இதையும் எந்த கட்டுமானங்களும் செய்யக்கூடாதுன்றது பிடபிள்யூடியோட சட்டம். ஆனால் சிஎம்டியோட சட்டம் அப்படி கிடையாது. இங்கே பல முறை சுப்ரீம் கோர்ட்டும் ஹைகோர்ட்டும் பல டைரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்குது. மக்கள் தங்களுடைய போராட்டங்களை கொடுத்தாங்க. யாரும் அந்த காவாங்கரையோரம் சுகாதாரமற்ற இடங்கள் வாழ்வது என்பது அவர்களுக்கு சுய விருப்பம் கிடையாது. அவர்கள் கோரிக்கை என்ன என்றால், இங்கிருந்து எங்களுக்கு அதிகபட்சம் ஒருத்தனுடைய வேற பிடிங்கி இன்னொரு இடத்துல தூக்கி வீச முடியாது. நகர்ப்புற கட்டுமானம் என்பது முதல் கேள்வி. அடுத்து இவர்களை வந்து ரிஹாபிலிட்டேஷன் என்பது அதிகபட்சம் இவரோட 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் ஒரு நல்ல மாற்று இடம், சுகாதாரமான இடம், நல்ல வீடு, போதுமான அளவுக்கான அவங்களுக்கான வாழ்க்கை உத்தரவாதத்தோடு அவர்களுக்கு வந்து அமைச்சு கொடுக்கப்படணும் அப்படின்றதான். சரி. ஏற்கனவே ஒரு முறை இந்தோனேசியா பகுதியில் சுனாமி உருவாகி அந்தமான் தீவை தாக்கிய பிறகு இந்தியாவை தாக்கி இருக்கிறது. இதனை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இனி எதிர்காலத்தில் இந்தோனேசிய பகுதியில் சுனாமி உருவாகி அந்தமான் தீவில் சுனாமி தாக்கினால் உடனடியாக அரசு அதன் அடிப்படையில் இந்தியாவிற்கு சுனாமி எச்சரிக்கையை விடுக்க வேண்டும். நன்றி. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு விதமான ஹசார்டு இருக்குது. ஒரு இடத்துடைய டிசாஸ்டர் ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹசார்ட் இன்ட்டு வல்னரபிலிட்டி பை கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். ஹசார்ட் அந்த இடத்துல வரக்கூடிய டிசாஸ்டர் என்ன, எந்த அளவுக்கு நம்ம பாதிப்பான அடையிற நிலைமையில் இருக்கோம், அப்புறம் பை கெப்பாசிட்டினா எந்த அளவுக்கு நம்ம தயாராக இருக்கோன்றது, எந்த அளவுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்குன்னா கெப்பாசிட்டி எவ்வளோ கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட் திங், இந்த யூனிஃபைட் நம்பர் ஒன்று கேட்டாங்க இல்லைங்களா, மற்ற 911 யூஎஸ் இருக்கு மாதிரி நம்ம ஊர்லேயும் இருக்குது. ஸ்டேட் லெவலில் 1070, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் 1077. ப்ராப்ளி இது இன்னும் அவேர்னஸ் அதிகமாக இருந்தது. இப்போது சிகரெட் ஸ்மோக்கிங் கூடாதுன்றதோ இல்லை ஆல்கஹால் கூடாதுன்றதோ எப்படி வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் வருதோ அதே மாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் செல்ஸ் பற்றி சின்ன சின்ன அனிமேஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸ், இட் கேன் பி ஸ்ட்ரீட் பிளேஸ் ஆர் சின்ன சின்ன இந்த மாதிரி ஸ்க்ரோல்ஸ், ஸோ தட் பீப்புள் கேன் பி மோர் அவேர் ஆஃப் இட். அவேர்னஸ் லெவல் கொண்டு வரதுக்கு அதுக்கப்புறமா ட்ரைனிங். ஃபஸ்ட்டு வந்து அவேர்னஸ், அப்புறமா எஜுகேஷன் அண்ட் கண்டினியூஸாக இந்த ட்ரைனிங் இருந்தால் தான் இட் கேன் கோ டு த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டு பி அ சேஃப் இந்தியா, ஒரு சேஃப் தமிழ்நாடு, ஒரு சேஃப் சென்னை. 3 வார்த்தை சார். பயிற்சி பயிற்சி பயிற்சி. முதல்ல வந்து அரசாங்கம் நீர்நிலைகளில் எந்த கட்டணத்தையும் கட்டுறதில்லைன்னு பகிரங்கமாக அறிவிக்கணும். நம்முடைய கடற்கரை வந்து 1300 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்குது. எல்லா விதமான பேரழிவுக்குமான பாதுகாப்பு அதுதான். அதுக்கான ஒரு பாதுகாப்பை மீனவ மக்களை அடிப்படையாக கொண்டு அதை உருவாக்க வேண்டும். தண்ணி போய் கடலில் கலக்கிற இடம் இருக்குது பாருங்களேன், அந்த இடத்துல ஏற்படக்கூடிய சேதமும் இந்த வெள்ளத்துக்கு ஒரு காரணம்.
அதெல்லாம் அடைச்சிட்றாங்க. இறால் பண்ணைகள் அது இதுன்னு. அப்புறம் வந்து இப்போ இந்த இதில் சதீஸ்காரில் கட்டினானுங்க பாருங்கள், அது மாதிரி அந்த இடத்துல கொண்டாந்து அழகு ஓய்வு இல்லங்கள் அது இதெல்லாம் கட்டி அழித்து காலி பண்ணுறாங்க. இதை வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் வந்து கட்டாயம் வேணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இப்போ கடலூரை பொறுத்த வரைக்கும் இந்த நெய்வேலி தொழிற்சாலை இருக்குல்ல, அதிலேருந்து வெளியேறின தண்ணி தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. உடனடியாக நெய்வேலியுடைய அந்த லிக்னைட் கார்ப்பரேஷன் அதுக்குள்ள மெஷர்மெண்ட்டை செய்கிறது ரொம்ப அவசியமானது. சென்னை நகரத்தை பொறுத்த வரைக்கும் நாம் நண்பர்கள்லாம் சொன்ன கருத்துக்களில் முழு உடன்பாடு எனக்கு. அதனோட அடிஷ்னலாக என்ன அப்படின்னாக்க, இந்த கொடுங்கையூர் குப்பைமேடு, பெருங்குடி குப்பைமேடு, இது வந்து ஆசியாவிலே ரொம்ப பெரிய குப்பைமேடாக மாறிக்கிட்டு இருக்கு. இந்த வெள்ளத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய அத்தனை விதமான நோய்களுக்கும் அந்த 2 குப்பைமேடு தான் காரணம். பெருங்குடி குப்பைமேடும் ஒரு ஏரி தான், அதே போல் கொடுங்கையூர் குப்பைமேடும் ஒரு காலத்தில் ஏரியாக இருந்தது தான். இதை பற்றி இந்த சிங்கார சென்னை அமைக்கிறவர்கள் முதல்ல இதை எப்படி அகற்றிட்டு சிங்கார சென்னையாக மாற்றணுங்கிறத பற்றிய ஒரு பார்வையை வளர்க்க வேண்டும். பொதுமக்கள் இந்த விழிப்புணர்வோடு அரசாங்கத்திடம் நியாயமான விஷயங்களை முன்வைத்து ஒரு தொடர்ந்த முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் என்னுடைய கருத்து. நன்றி. இந்த வெள்ளப்பெருக்கின் போது சார் நமக்கு எந்த செல்ஃபோனும் ஒர்க் பண்ணல, எந்த டவரும் ஒர்க் பண்ணல. ஆனால் கூகுள் குரோம் அவன் தனியாக வரான், எனக்கு நீங்கள் சான்ஸ் கொடுங்க, நான் ஒரு பலூன் ஃபார்ம் பண்ணி அந்த பலூனை சென்னை சிட்டியினுடைய சென்டரில் பறக்க விடுறேன், அது மூலிமா நீங்கள் எல்லா கம்யூனிகேஷனும் பண்ணலாம் அப்படின்றத அவர் சொல்கிறான். ஆனால் அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த பிளானுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸு, ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸு, எம்ஐடி ஸ்டூடெண்ட்ஸு, அதில் வெல் ட்ரெயின்டு பீப்புள். நம்ம கட்டக்கூடிய வரி பணத்தை ஒவ்வொரு என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கும் 3,80,000 ரூபாய் அரசாங்கம் செலவு பண்ணுது. நம்ம பணத்தையே வாங்கி நம்ம எதிரியே படிக்கக்கூடிய ஒரு பையன், அவன் நாளைக்கு டிகிரி பிஇ முடிச்சுட்டு நேராக கூகுள் குரோமில் போய் உட்காந்துக்கிட்டு அவனை ஏர்ன் பண்ண வச்சு அவனை ஏர்ன் பண்ணுவான். ஸோ இந்த ஒரு இது வந்து மாற்று கருத்தை மாற்றி அவனுக்கே ஒரு ப்ராஜெக்டை கொடுக்கணும். ப்ராஜெக்டை கொடுத்து நீயே வந்து செய்ப்பா அப்படின்னு அவனுக்கு ஒரு ரெமுனரேஷன் மாதிரி கொடுத்து பண்ணோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். நன்றி ஐயா. இது போன்ற ஒரு இயற்கை பேரிடர் வருகின்ற போது அதை நாம் எப்படி எதிர்கொள்வது, அரசாங்கம் எப்படி எதிர்கொள்வது, தனிநபர் எதிர்கொள்வது குறித்து ஒரு நீண்ட விவாதம். இந்த வெள்ளம் மக்களாட்சியினுடைய தோல்வியும் மக்களினுடைய வெற்றி என்று சொல்லலாம். ஆபத்தில் தான் ஒரு நல்ல நண்பனை நாம் அடையாளம் கண்டு கொள்ளலாம். அதே போன்று இது போன்று இடர் வருகின்ற போதுதான் நல்ல ஆட்சியாளர்களை நாம் அடையாளம் கண்டு கொள்ளலாம். ஆகவே இனி வருகின்ற போதாவது நாம் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும், என்ன மாதிரியான விஷயங்கள், மக்களோடு நிற்கக்கூடிய அரசு நமக்கு இருக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வும் மக்களுக்கு நிச்சயமாக வர வேண்டும். ஆகவே இதை வைத்து பார்க்கின்ற போது இனிமேல் வருகின்ற பேரிடர்களை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய இளைஞர்கள் பாராட்ட வேண்டும். என்று சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சினிமா கதாநாயகர்கள் இல்லை, இன்றைய இளைஞர்கள் தான் மிகப்பெரிய கதாநாயகர்கள். அதனால் சினிமாவில் வரவன் ஹீரோ கிடையாது, உண்மையான ஹீரோக்களை இந்த மழை நமக்கு அடையாளம் காட்டியிருக்கிறது என்பதுதான். நம்முடைய நாட்டிற்காக உயிரை விடக்கூடிய இந்த இராணுவ அதிகாரிகள், கப்பற்படை அதிகாரிகள் எல்லாமே இருக்காங்க. அவர்களுக்கு நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை வாழ்த்து. ஏன்னா தன்னுடைய உயிரை, நான் தீயணைப்பு படையர் பார்க்கும்போது அந்த சாக்கடியில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கிறாங்க. ஒரு 50 பேர் 100 பேரை காப்பாற்றுவதற்கு நம்ம கொஞ்சம் தூரம் கடந்து போகும்போது அந்த சாக்கடை நம்முடைய உடம்புல இருக்கிறது. ஆனால் காலையிலிருந்து இரவு வரை இருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி, நீங்கள் ஜப்பானில் வந்து அவன் வந்து ஹிரோஷிமா நாகசாகியில் எடுத்துகிட்டு போய் சொல்கிறான், இந்த இடத்துல தான் நாம் அழிந்தோம், இங்கிருந்தான் நாம் வளர வேண்டும் அப்படின்னு அந்த பிள்ளைகளுக்கு சொல்கிறான் பாரு. அது மாதிரி வகுப்பிலேயே பேரிடர் வந்தால் என்ன பண்ண வேண்டும் என்பதை ஒரு பாடமாக வைக்க வேண்டும். அதே மாதிரி அடிப்படை தேவைகள், மருத்துவ வசதிகள், அதே மாதிரி பால் பாக்கெட் இதெல்லாம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த அறிவும் நமக்கு வர வேண்டும். ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது எந்த சமயத்திலும் வந்தாலும் எந்த சூழலிலும் நாம் எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையை இளைஞர்கள் விதைத்திருக்கிறார்கள். ஒரு நல்ல ஹீரோக்களை நமக்கு அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். இதை தொடர்வோம். வளமான தமிழகம், எந்த பேரிடர் வந்தாலும் சென்னை தன்னை காத்துக்கொள்ளும் என்ற நம்பிக்கையை விதைக்கக்கூடிய அளவிற்கு இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறது. எந்த பேரிடர்களையும் நாம் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு இந்த நிகழ்ச்சியில் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறீர்கள். உண்மையாகவே இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன்.